அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் கூற்றுப்படி உடல் நலம் பெற எளிய முறை உடற்பயிற்சிகளை சிறுவர் முதல் முதியவர் வரை செய்து பயன்பெறும் வகையில் நமக்கு அளித்துள்ளார்கள். உயிர் வளம் பெற வேறு எங்குமே இல்லாத சிறப்பான பயிற்சியாக காயகல்ப பயிற்சி என்ற உயிர்வள பயிற்சி மனவளக்கலையில் அளிக்கப்படுகின்றது. நாம் உண்ணும் உணவு, ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற 7 தாதுக்களாக முறையே ஒன்றிலிருந்து மற்றொன்றாக இறை ஆற்றல் என்ற அற்புத சக்தி மூலம் மாற்றப்படுகின்றது. இவற்றில் சுக்கிலம் எனும் ஜீவ இன அனைத்தடக்க பொருள் வியப்பானது. அதில் தான் மனித உடலின் தோற்றம், தன்மை, வளர்ச்சி, இயக்கம், விளைவுகள் அனைத்துக்கும் அடிப்படை ஆற்றலான சக்தி உள்ளது. உயிரினங்களின் பிறப்பு, இறப்பு ஆகிய 2 நிகழ்ச்சிகளுக்கும் வித்து எனும் ஜீவசக்தியே காரணமாகின்றது. அத்தகு வித்து தரத்தை, திறத்தை மேம்படுத்தி உயிர்வளம் பெருக்கி நீண்ட நாள் இளமையோடு வாழவும், நோயின்றி வாழவும், முதுமையை தள்ளி போடவும் காயகல்பம் எனும் பயிற்சியை மகரிஷி அருளியுள்ளார்கள். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம் அளித்த மகரிஷி மனதுக்கு தவத்தினையும் தற்சோதனையையும் அளித்துள்ளார்கள். மனம் போதிய தெளிவும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தினால் அளவுக்கு அதிகமான புலன் இன்ப கவர்ச்சியினால் உடல் மன நலன்களை கெடுத்துக் கொள்கின்றது. அதனால் மனதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கும் சிந்தனை ஆற்றல் உயர்வதற்கும் தவம் அவசியம். தவத்தால் மன தூய்மை ஏற்படுகின்றது. மன அமைதியோடு இன்பமாக வாழ வேண்டிய மனிதன் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் கட்டுண்டு துன்பத்தை அனுபவிக்கின்றான். தான் என்னும் செருக்கும் தனது என்னும் பற்றும் ஆணவம் அளிக்கின்றது. தான் தனது எனும் அந்த தீய குணத்திலிருந்து விளைந்ததுதான் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்கள். இந்த 6 தீய குணங்களை எவ்வாறு சீரமைத்து நல்ல குணங்களாக மாற்றலாம் என்பதற்கும் மகரிஷி அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சியை அளித்துள்ளார்கள். பேராசை எனும் தீய குணத்தை நிறைமனம் எனும் நல்ல குணமாகவும், சினம் எனும் கொடிய நோயை பொறுமை எனும் நற்பண்பாகவும், கடும்பற்று என்பதை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாக சம நோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைத்து அறநெறி பெறலாமல் வாழவே அருகுண சீரமைப்பு பயிற்சியை அளித்துள்ளார் மகரிஷி. இன்று நாம் அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற தீய குணத்தை சம நோக்கு என்ற நேர்நிறை உணர்வாகிய நல்ல குணமாக மாற்றுவதன் அவசியம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அகத்தாய்வு பயிற்சியில் முதலில் மனம் விரிந்த நிலையில் இருந்தால் எண்ணமும் உயர்ந்த எண்ணங்களே தோன்றும் என்ற கருத்துப்படி முதலில் எண்ணத்தை ஆராய்வதற்கான ஒரு பயிற்சியை எண்ணம் ஆராய்தல் பயிற்சியாக மகரிஷி அவர்கள் அளித்துள்ளார்கள். எண்ணம் எழும் வகையை தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என 6ஆக பிரித்து அதில் எந்த வகையில் நம் எண்ணம் தோன்றுகின்றது, விளைவு நன்மையா தீமையா என ஆராய்ந்து எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மூலம் ஆரம்பத்திலேயே எண்ணத்தை சீர் செய்து விட வேண்டும். நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே ஊக்கம் கொடுக்க வேண்டும். தீய எண்ணங்களை விலக்கிவிட வேண்டும். எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய வேண்டும். தீய எண்ணங்களை தவிர்க்க இனி இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆசை சிரமத்தில் பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சியில் ஆசை முறையற்றதாகவும் அதிகமாகவும் ஆகும்போது
அதுவே பேராசையாகின்றது. ஆசை தடைப்படும் போது அந்த தடையை நீக்க எழும் ஆர்வமே சினமாக எழுச்சி பெறுகின்றது. ஆசை கொண்ட பொருள் தனக்கு வேண்டும், தனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைக்கும் போது அது கடும் பற்று ஆகின்றது. ஆசை பிற பாலினத்தை நாடி எழுந்தால் அதுவே மோகமாக, முறையற்ற பால் கவர்ச்சியாக ஆகின்றது. ஆசையானது பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவற்றால் அழுந்தி அவற்றைக் கொண்டு பிறரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதும் போது உயர்வு தாழ்வு மனப்பான்மை எனப்படுகின்றது. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதில் ஒரு சிலர் தன்னை தாழ்வாக நினைத்துக் கொள்வார்கள். பிறரோடு ஒப்பிட்டு தன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பார்கள். அதுவும் தவறு. ஒரு சிலர் மிகவும் உயர்ந்த மனப்பான்மையில் தான் பெரியவன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ஒரு உயர்ந்த ஒரு கர்வமான மனப்பான்மையில் இருப்பார்கள். அதுவும் தவறு. தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னம்பிக்கை குறைவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்துவிடும். தான் இருக்கும் நிலைமை வைத்து பிற உயிரோடு, பிற பொருளோடு, பிற பதவிகளோடு, பிற தொழிலோடு தன்னை வைத்து ஒப்பீடு செய்து அதில் ஏற்ற தாழ்வை காணும் போது ஏற்படக்கூடிய உணர்ச்சியே உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆகும். சமநோக்கு நிலை இல்லாத பார்வையே உயர்வு தாழ்வு மனப்பான்மையை மனம் உருவாக்குகின்றது. சமநோக்கு நிலை என்பது உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, உள்ளது உள்ளவாறு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு பரந்த நிலை. ஆனால் மனித மனம் எப்பொழுதும் ஏற்ற தாழ்வுகள் கொண்டே உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கின்றது. மனிதன் தன்னை வைத்து வெளியேயும் உள்ளேயும் ஒப்பீடு செய்து கொண்டே இருக்கின்றான். இந்த ஒப்பீடுதான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு மூல காரணமாக அமைகின்றது. உதாரணமாக வெளித்தோற்ற ஒப்பீடு. தனக்கு உள்ள ஆடைகள், பொருட்கள், வீடு, தோட்டம், துறவு, தொழில், கலை, கல்வி, திறமை என இவற்றை எல்லாம் கண்ணில் திறந்து பார்க்கும் அனைத்திலும் தனக்கென ஒரு மதிப்பை உருவாக்கி கொண்டு வாழ்வது. இவற்றோடு பிற மனிதர்களை ஒப்பிட்டு அவர்கள் நம்மை விட வசதி அதிகம் உள்ளவர்களா அல்லது குறைவானவர்களா என்று எடை போடுவது. அதிகமானவர்களாக இருந்தால் அதை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்கள் இவர்களை விட அதிகமான ஒரு தன்மையில் இருந்தால் தாழ்வு மனப்பான்மையில் மனம் குறுகி போவது, அவர்கள் குறைவானவர்களாக இருந்தால் அவர்களை அலட்சியம் செய்வது. இவ்வாறு ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய மனதை மனிதன் படைத்துள்ளார். ஆடைகளை எடுத்துக்கொண்டால் அது பிராண்டட் ஆடையா, உதாரணத்துக்கு ஒருவர் ஹேண்ட்பேக் வைத்திருக்கிறார் என்றால் அது என்ன ஹேண்ட்பேக், செல்போன் என்ன ஆப்பிள் போனா ஆண்ட்ராய்டு போனா, என்ன மாதிரி பிராண்ட் செருப்பு போட்டிருக்காங்க, எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒவ்வொன்னையும் அணுவா பார்த்து ஒருத்தரை மதிப்பிடுவது, அதை வைத்து அவர்களை எடை போடுவது, அவர்களுக்கும் தனக்குமான ஒரு ஒப்பீடு, இப்படி மனம் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. நம்மை விட வசதி குறைவானவர்களாக இருந்தால் அவர்களை குறைவாக மதிப்பிடுவது, இழிவாக நடத்துவது அல்லது அலட்சியம் செய்வது, நமக்கு அதிக வசதி உள்ளது என கர்வம் கொள்வது, இவை எல்லாமே இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையால் அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக உள் தோற்ற ஒப்பீடு. தனது குணங்களோடு பிறரது குணங்களை எப்போதும் ஒப்பீடு செய்து கொண்டே இருப்பது. இந்த வேலைய நான் தான் இப்படி செய்ய முடியும், இதை தவிர யாராலையும் செய்ய முடியாது. பெரும்பாலுமான மாமியார் மருமகள் பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஒப்பீடு தான். நான் சமைக்கிற மாதிரி நேத்து வந்த மருமகளால சமைக்க முடியுமா என்று மாமியார் நினைக்கும் போது அங்கு ஒரு கர்வம், ஒரு ஈகோ பிரச்சனை. அவர்கள் வயதில் அனுபவத்தில் சிறியவர்கள், அதனால நம்ம அந்த அளவு எதிர்பார்க்க முடியாது என்று நினைக்க மாட்டார்கள். நானே பெரியவள், நானே எல்லாம் செய்வேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததுனால பல்வேறு சிக்கல்கள் குடும்பத்தில் ஏற்படும். அலுவலகத்திலும் அதே போலவே தனக்கு கீழே வேலை செய்பவர்களை அரவணைத்து அன்போடு நடத்த தெரியாமல் நான் சொல்வதே சரி என்ற ஒரு ஆணவ போக்கில் அவர்கள் ஒப்பிட்டு
வேலைகளை வாங்கும்போது அங்கு ஒரு சுமூகமான நிலை ஏற்படாது. இவ்வாறு உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் ஒருவர் இருக்கும் போது அவர்களுக்கான நட்பு நலம் கூட கெட்டுவிடும். அவர்களுக்கு பெரும்பாலும் நண்பர்களே இருக்க மாட்டார்கள். எல்லாரும் அவரை பார்த்தாலே ஒதுங்கி போகும்படியாகத்தான் இருக்கும். ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைவது கடினம். தனது குணங்களோடு பிறரது குணங்களை ஒப்பிட்டு இதுவும் நிறைவை தரப்போவதில்லை. ஒப்பீடு என்ற தன்மையில் இரட்டை தன்மைதான் இருக்கும். ஒரு சிலர் எல்லோரோடும் கலகலப்பாக பேசி பழகினார்கள் என்றால் அந்த குணம் இல்லாத மற்றவருக்கு அவரை பார்த்தாலே பொறாமையாகத்தான் இருக்கும். இவர் மட்டும் எல்லாரிடமும் பேசுகிறார், பழகுகிறார், நாம் அப்படி இல்லையே என புழுங்கி கொண்டிருப்பார். அவரை பார்த்து நாமும் அப்படி இருக்கலாம் என நல்ல விதமாக மாற முயற்சி செய்தால் அது நன்மை தரும் குணமாக இருக்கும். ஆனால் மனதுக்குள் பொறாமைப்பட்டுக் கொண்டிருப்பதால் என்ன லாபம்? ஆன்மீக விஷயத்தில் கூட ஒப்பீடு நடக்கின்றது. ஏன் நமது மன்றத்தில் கூட எடுத்துக்கொண்டால் அருள்நிதியா, துணை பேராசிரியரா, பேராசிரியரா என அந்த பெயருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற ஒரு ஒப்பீடு மனதுக்குள் ஓடும். பிரம்மஞானம் பயின்ற உணர்ந்த மனவளக்கலை அன்பர்கள் இத்தகு ஒப்பீடு செய்தல் தவிர்த்தல் வேண்டும். சக மனிதராக, சக வேதாத்திரிய அன்பராக, இறைவனின் சொரூபமாக அடுத்தவரை மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை மூலம் நிறைவில்லாத நெஞ்சில் பாரம், பொறுக்க முடியாத எரிச்சல், வெறுப்பு கொண்ட கோப வார்த்தைகள், தன்னை நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கும் நிலை மூலம் வரும் பரபரப்பான இரத்த ஓட்ட அதிகரிப்பு என உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களால் நோய்தான் வரும். உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு அரசர் மிகுந்த நல் ஒழுக்கம் கொண்டவர், மிக நேர்மையானவர், தெய்வ நம்பிக்கையும் மக்களிடம் அன்பும் கொண்டு நல்லாட்சி செய்து வரும் நல்ல அரசர். அவரது நாட்டுக்கு ஒரு மிக பெரும் துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவியும் ஒரு அற்புதமான ஒரு உன்னத நிலையில் இருக்கக்கூடிய துறவி. அரசர் துறவியை வரவேற்று அவருக்கு தக்க மரியாதைகள் செய்து அவரை சிம்மாசனத்தில் அமர்த்தி தனது மணிமுடியை கழட்டி வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாக அவரது பாதங்களில் பணிந்து வணங்குகின்றார். பின்னர் அவருக்கு உரிய மரியாதைகளை அளித்து அவரை அனுப்பி வைக்கின்றார். பார்த்து கொண்டிருந்த மந்திரிக்கு கொஞ்சம் மன வருத்தம். நம்ம அரசர் எவ்வளவு பெரியவர், இந்த சன்னியாசிக்கு போய் இப்படி கால்ல விழுந்து வணங்கணுமா? ஒரு வணக்கம் செஞ்சிருந்தா போதாதா? ஏன் இவர் இவ்வளவு பணிவா இருக்காரு அப்படின்னு அவருக்கு எண்ணம் ஓடுது. அத பக்கத்துல கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இது அரசர் கேட்டுடுறார். அவர் அத அந்த நேரத்துல எதுவும் சொல்லல. அப்புறம் அடுத்த நாளைக்கு மந்திரியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு சில பொருட்கள் வேண்டும், நீங்க கொண்டு வர முடியுமா? நீங்களே தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க மராசரே அப்படின்னோடனே, எனக்கு ஒரு ஆடு, புலி, யானை தலையோட ஒரு மனுஷ தலையும் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே மந்திரி போறாரு. புலி, யானை இதெல்லாம் வேட்டையாடி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கிடைச்சிருச்சு. ஆட்டோட தலையும் ஒரு ஆடை வெட்டினோடனே ஆட்டோட தலையும் கிடைச்சிருச்சு. மனுஷனோட தலைக்கு எங்க போறது? உடனே சோர்வா மந்திரி அந்த தலைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அரசே இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், மனுஷன் தலை எப்படி அரசே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராஜா சொல்றாங்க, பாருங்க, இறந்த பின்பு கூட மிருகங்களோட தலைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாத்தீங்களா? பதப்படுத்தி அதை விற்பனை செய்யறாங்க. மனிதன் இறந்தா அவன் மண்ணோட மண்ணா போக வேண்டியதுதான். இந்த ஊத்தை சடலமடி இந்த பாண்டத்துக்கு அதுக்கு மேல ஒரு மதிப்பும் கிடையாது. இந்த மாதிரி அழியக்கூடிய இந்த மண்ணுல போகக்கூடிய இந்த ஒரு உடம்புக்கு நம்ம ஏன் இவ்வளவு கர்வப்படணும்? நம்ம ஏன் தலை வணங்குறதுக்கு இது பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம பெரியவர்களை தலை வணங்குவது நமது கடமை இல்லையா? நாம முன்னுதாரணமா இருந்தாதானே நம்ம பிரஜைகளும் அதே மாதிரி இருப்பாங்க. அந்த உங்களுக்கு உணர்த்தவங்கிறதுக்காகத்தான் இப்படி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க மனித தலையெல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு அரசன் சொன்னாரு. சொன்ன உடனே மந்திரியும் தன்னோட தவற உணர்ந்து கொண்டார். அது நல்ல அரசன், நல்ல மந்திரி, ஒரு நல்ல ஒரு விளக்கம். அதாவது பணிவு எப்போதும் வேண்டும் என்பதற்கும்,
எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவு வேண்டும் என்பதற்கும், நாம் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த அரசன் திகழ்கின்றான். மனிதர்கள் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதால் தான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வருகின்றது. இறைவன் ஒருவரை போல் மற்றவரை படைக்கவில்லை. இறைவன் ஆனால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சமநோக்கோடுதான் கொடுத்துள்ளான். சூரியனும் நிலவும் மழையும் வெயிலும் அனைவருக்கும் பொதுவாகவே உள்ளது. மனிதனின் மனதில் மட்டும்தான் வேதமும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையும் உள்ளது. ஒரு திரை இசை பாடல். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் படைத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். எல்லோருக்காகவும் எல்லாமும் சமநோக்கோடு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சமநோக்கோடு எல்லாவற்றையும் படைத்த இறைவன் ஒரு 16 காரணங்களால் ஒரு மாறுபாட்டையும் கொடுத்துள்ளான். அதை பற்றி மகரிஷி கூறிய ஒரு கவி. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்கட்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன் என மகரிஷி ஒரு 16 காரணங்களால் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொருவருக்கும் இதில் பாதிப்புகள் சில காரணங்களினால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும், மனிதர்களுக்கு இந்த 16 அமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அதனால் மனிதர்கள் 7 சம்பத்துகளில் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றார்கள். உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் ஆகிய 7 சம்பத்துகளில் மனிதர்களுக்குள் வேறுபாடு இருக்கின்றது. எனவே ஒருவரை ஒருவர் ஒப்பீடு செய்து கொள்வது தவறு. உதாரணமாக ஒரு இனிப்பு செய்ய வேண்டும் என்றால் தேவையான பொருட்களை, ஒரே அளவுள்ள ஒரே விதமான பொருட்களை ஒரு 4 பேரிடம் கொடுத்து அந்த இனிப்பை செய்ய சொன்னால் அந்த 4 இனிப்பும் ஒரே சுவையாக இருக்குமா என்றால் இருக்காது. அதே வழிமுறையில் தான் செய்வார்கள். ஆனாலும் அந்த சுவையில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கும், வேறுபாடு காணத்தான் செய்யும். ஆகவே இயற்கையில் எந்த தவறும் இல்லை. அது தன்னுடைய பணியை ஒரு எண்ணியும் பிசகாமல் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயற்கையின் சட்டம். இயற்கையை உணர்ந்து கொண்டு மதித்து வாழ்வது என்பது இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடியது. மனிதர்கள் பிறருடன் தன்னை ஒப்பிட்டு கொண்டு பார்ப்பதால் தான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வருகின்றது. இறைவன் ஒருவரை போல் மற்றவரை படைக்கவில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டால் உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் கைரேகை கூட ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஒருவரது கைரேகை போல மற்றவரது கைரேகை இருக்காது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். கோடிக்கணக்கான மக்களுக்கும் இவ்வாறு ஒரு வித்தியாசமான அமைப்பை இறைவன் படைத்துள்ளார். அப்படி இருக்கும்போது நாம் பிறரோடு நம்மை ஒப்பீடு செய்ய வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. இயற்கையை உணர்ந்து கொண்டு மதித்து வாழ்வது இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடியது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் இவ்வாறு இயற்கையின் சட்டத்தினால் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தந்த நிலையில் அவர்கள் மூலமாக நான் என்ன நன்மையை பெற முடியும், நான் என்ன நன்மையை அவர்களுக்கு செய்ய முடியும்,
என்னிடம் என்ன இருக்கிறது என்று கணித்து கொண்டு செயல்புரிய தொடங்கிவிட வேண்டும். உள்ளதை வைத்துக் கொண்டு செயல்புரிய துவங்கும் போதுதான் செயலும் திறமையாக இருக்கும், அறிவும் நேர்மையாக இருக்கும். அப்படி அல்லாது ஏதோ ஒரு கற்பனையில் மிதக்கிற போது அதில் துன்பங்கள் தான் வரும், தோல்விதான் ஏற்படும். ஆகையினால் தோல்வியோ துன்பங்களோ இல்லாமல் இருப்பதற்கும் பிறர் உள்ளம் அறிந்து பிறர் சுதந்திரம் காத்து தன் ஆற்றல் அறிந்து சமுதாயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறையாகிய மனவளக்கலை பயிற்சி முறையை பழகி கொண்டு அதையே இயல்பாக்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இத்தகு நெறிதான் அறம் எனப்படுகின்றது. இந்த அறமாகிய ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை ஒழுக்கத்திற்கு நமது மகரிஷி குறிப்பிட்டுள்ளது போல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிகளுக்கோ துன்பம் தரும் செயல்களை தவிர்ப்பது, பின்னர் அந்த விழிப்போடு செயல் புரிவது, அடுத்து எந்த காரணங்களினாலோ துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு என்னால் ஆன உதவியை, என்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு என்ன உதவி செய்ய முடியும் என்று கணித்து எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டு உதவி கொண்டே இருப்போமே. ஆனால் இங்கேதான் நிறை மனம் ஏற்படும். எல்லாம் இருந்தும் இன்னும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற போது அது வறுமையான ஒரு கீழ்த்தரமான நிலையைத்தான் நமக்கு கொடுக்கும். இருக்கக்கூடிய செல்வத்தை இருப்பை நினைத்து கொண்டு இத்தகு வாழ்க்கையை அளித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை கொண்டு நான் என்னென்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கின்ற போது அதுவே அபரிமிதமான செல்வம், நிறை மனமாக இருக்கும். இப்போது பற்றாக்குறை என்பதும் இல்லாமை என்பதும் மனதில் வராமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மனிதன் நிறைவான வாழ்க்கையாக எப்போதும் பிறருக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு உதவி செய்யும் மனப்பான்மையோடு, உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்வான். அப்போது அவனுக்கு தனது குறைகள் எதுவுமே பெரிதாக தெரியாது, பிறரது குறைகளும் அவனது கண்களுக்கு தெரியாது. எதையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவனிடம் ஏற்பட்டுவிடும். அத்தகு ஒரு குணத்தினை நாம் அடைவதற்கு முயற்சி செய்து பயிற்சி செய்வோம். மகரிஷி அருளிய பயிற்சிகளை கடைபிடித்து நாம் உதாரணமாக வாழ்வோம், உலக அமைதிக்கு பாடுபடுவோம் என்பதை கூறி இத்தகு ஒரு வாய்ப்பை அளித்த இறையருளையும் குருவருளையும் நன்றியோடு வணங்கி, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, செவிமடித்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து, நீங்கள் அத்துணை பேரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்க அம்மா. வாழ்க வளமுடன். சமநோக்கு என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் மிக சிறப்பான தெளிவான சிந்தனை உரையை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடவும். பேராசிரியர் அருள்நிதி சந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும்,
கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடும் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.